ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஆர்எஸ்கே டெய்லரிங். ப்ளவுஸோட பேக் சைட் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிசிற்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவு வந்து நான் பாட்டமுக்கு வந்து விடுறேன். அது எவ்வளோனா 1.5 இன்ச் அளவு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் நேராக வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அதோட செஸ்ட் அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 20 வருது. எனக்கு வந்து 20ல் பாதியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ 20ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 வருது. ஸோ நம்ம ப்ளவுஸோட அகலம் எவ்வளோன்னு நம்ம கீழே பாட்டமில் மார்க் பண்ண போகிறோம்னா 10ன்றதை நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ப்ளவுஸோட உயரம் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு கீழே ப்ளவுஸ் மடிச்சடிச்ச வரைக்கும் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அதுக்கு மேலேருந்து ப்ளவுஸோட ஹைட் வந்து அளக்கணும். நான் ஃபஸ்ட்டு அளவு அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன். அது வந்து தையலுக்கு. அதான் வந்து ப்ளவுஸோட உயரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட கழுத்து இறக்கம். ஃபஸ்ட்டு அளவு, அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டோட அளவு வந்து 10 இருக்கிறனால இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் 2.25 வைக்கிறேன். 2.25லேருந்து 3.5 வரை வைக்கலாம். இவங்களுக்கு 2.25 அதிகம் தான். ஸோ அதனால் நான் 2.25 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளவுஸில் வந்து ஏதாவது ஒரு ஷோல்டர் எடுத்துட்டு அதோட அளவு எவ்வளோன்னு பாருங்கள். அளவு வந்து இப்போ 2.25 இருக்குது. ஸோ எல்லாரோட ப்ளவுஸ்லேயுமே எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதோட நம்ம வந்து 3/4 இன்ச்சு கூட்டிக்கணும். ஸோ இந்த ஷோல்டருக்கு வந்து 2.25 இருக்குது. ஸோ அதோட நான் 3/4 இன்ச்சு கூட்டிட்டு மொத்தம் வந்து 2.25 வைக்கிறேன். இப்போ தான் 3/4 இன்ச்சு நான் கூட்டுறேன், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து செஸ்ட்டோட அளவு 10 இருந்துச்சுல, அதை நான் மேலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு வந்து போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. ஸோ மேலேயும் கீழேயும் இருக்கிற அந்த 10ன்ற மென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க அந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ பாட்டமில் அடியிலிருந்து மேலே பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துட்டு கீழே பாட்டம் 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்ட இடத்துல இருந்து மேலே ஹாம்கோல் வர நம்ம வந்து அளவெடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குறிக்கிறது அளவு, அதுக்கு மேலே குறிக்கிறது தையலுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஹாம்கோல் அளவு. இப்போ நான் 2ஐயும் வந்து பாக்ஸ் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கழுத்துக்கு ஹாம்கோலுக்கும் வந்து நான் பாக்ஸ் மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டேன். அது நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உள்கழுத்துக்கு வந்து 1 இன்ச்சும் 1 இன்ச்சு வச்சு நான் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ஹாம்கோலுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது போக சைடு தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து நான் விடுறேன். ஸோ இதுதான் வந்து தையலுக்கான அளவு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு பேக் சைடு கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஆம்கோல்லையும் கீழே மடிச்சடிக்கிற இடத்துலையும் ஒரு கட் மார்க் வந்து போட்டுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.